சிவாஜி முதல் சிம்பு வரை அப்படின்னு சொன்னீங்க. சிம்பு இன்னைக்கு இன்னொன்று நடிகர்கள். எப்படி இருந்தது சிம்புவோட பணியாற்றியது? நான் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பட் அது எவ்வளோ பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் சிம்பு. அது யாரும் அவருக்கு தெரியாததே கிடையாது. டெக்னிக்கலாகவும் தெரியும் அந்த பையனுக்கு. பட் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்தான்னா அவரை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அது அந்த படத்தில் அப்படி இன்வால்வ் ஆகி நடிச்ச, உடம்பை குறைச்சி இது பண்ணி அப்படி இன்வால்வ் ஆகி போகிறது. அவ சொல்லி தான் அந்த 3 பேர் நாங்கள் இருக்கிற சீனில் வந்து அவர் தான் ஒரு டைலாக் கூட வைஜிஎம்மும் சூர்யாவும் பேசுனதை கட் பண்ணக்கூடாது. அதில் அது அப்படியே இருக்கணும். அது அப்படி இன்வால்வ் ஆகி பண்ண நடிகர். அவருக்கு இன்னும் ரீச் பண்ண வேண்டிய இடம் இன்னும் பெருசு. ஏன்னா அவருடைய டேலண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து அவரோட நான் ஒரு படம் பண்ண அது சரியாக போகல. ஆதிக் ரவி டைரக்ஷனில் ட்ரிபிள் ஏன்னு சொல்லி அது எல்லோரும் இது பண்ணாங்க. பட் அந்த படத்துலேயே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப சின்ன வயசுல தெரியும். பிகாஸ் அந்த ஆசிரம் ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கு தெரியும். அவங்க அப்பாவை எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, இவரை நல்லா தெரியும். நான் வந்து வளர்ந்த அப்புறம் பார்த்தப்போ ரொம்ப டேலண்டடாக இருக்கார் இந்த பையன். நான் இன்றைக்கும் சொல்லுவேன், இட்ஸ் அ வெரி டேலண்டட் பாய். அண்ட் ரொம்ப எனக்கு ஒன்றும் நோ ப்ராப்ளம்ஸ் வெல் ஆக்டிங். இட்ஸ் ஸோ ஜாலி, ஐ என்ஜாய். சிவாஜியோட நெருக்கமாக பழகின அளவுக்கு எம்ஜிஆரோட பழகிருக்கீங்களா? நான் பழகினதில்லை, எங்கள் அப்பா பழகிருக்காரு. நான் வந்து கொஞ்சம் அப்படி சிவாஜி ஃபேன் ஆன உடனே நமக்கு சிவாஜி படங்கள் தான் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேன் செட்டில் சேர்ந்துட்டேன். ஓப்பனிங் டே சிவாஜி படம் ஓடுதா இல்லை எம்ஜிஆர் படம் ஓடுதா ஒரு ஃபேனில் சேர்ந்துட்டேன். பட் அவர் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். என் மேலாம் ரொம்ப பாசம் வச்சுருந்தவர். அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. ரொம்ப பிரமாதமாக எங்கள் அப்பாவுக்கு அவர் மேலே உயிர். அது வந்து நட்பு. அவர் நடிகன்லாம் அதுக்கெல்லாம் மேலே நாடோடி மன்னன் காலத்துலேருந்து வந்த நட்பு அது. ஸோ அவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணார் எங்கள் அப்பா. அப்போ அந்த கலர் ஃபிலிம்லாம் கண்ட்ரோலில் இருக்கும், கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு கேரண்டி தரணும். அதுக்கு ஒன் ஆஃப் தி ஓரல் கேரண்டி எங்கள் அப்பா கொடுத்தாரு. நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், அந்த படம் ஓடும் அடித்து சொன்னது எங்கள் அப்பா. இல்லாட்டா ரா ஃபிலிம் கொடுக்க மாட்டாங்க அப்போது. ஸோ அதை அவர் மறக்கவே இல்லை. அதுக்கு ஒரு இன்சிடென்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சிவாஜி சாருக்கு நாங்கள் அப்படி உயிரோ, ரெண்டுமே எங்கள் அப்பா சம்மந்தப்பட்டது. சிவாஜிக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, எம்ஜிஆருக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஒரு தடவை எங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் சிஎம்மாக இருக்கும்போது அவர் லைன்லேயே வரல. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சீக்கிரம் தெரியும். அந்த செக்ரட்டரியோ அவர் வந்தாருன்னா சொல்லு, ஒய்ஜிபின்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணால் அந்த ஆளுக்கு ஞாபகம் இருந்தால் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ண சொல்லு, வச்சிட்டார் ஃபோனை. சிஎம் கிட்ட போடா எவ்வளோ இல்லை அப்படின்னு. ராத்திரி 12 மணிக்கு ஃபோன். அப்பா நான் எடுக்கிறேன். யார் பேர்? நான் மகேந்திரா பேசுகிறேன் சார். நான் எம்ஜிஆர் பேசுகிறேன். அப்பா கொஞ்சம் கூப்பிடுங்க. எழுப்பி கூப்பிட்டேன். என்ன கேட்டீங்க? ஞாபகம் இருந்தால் ஃபோன் பண்ண சொல்லுங்கள். இப்போ ஞாபகம் இல்லாமையா பண்ணுறேன் 12 மணிக்கு? உன்னை தெரிஞ்சுக்க வேணாமா வச்சுப்பேன். நான் இருக்கிற பொசிஷன் என்னப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோனுக்கு வர முடியுமா? ஆனால் நீங்கள் கேட்டிங்களே ஞாபகம் இருந்தால் பண்ணேன். அப்படி மறக்கிற வெளில எம்ஜிஆர் தான் இப்போ ஃபோன் பண்ணேன்னு 12 மணிக்கு பண்ணேன். எங்கள் அப்பா அழுதுட்டார். அதே மாதிரி சிவாஜிக்கு எங்கள் அப்பான்னா, உங்கள் அப்பன் சினிமா உலகத்துக்கு கொடுத்த நடிகர்கள் மாதிரி யாருமே கொடுத்ததில்லடா. உண்மைதான். நீ எல்லாம் ஒன்றுமே இல்லைடா. ஸோ அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் முன்ன இந்த தியேட்டர் ஒன்று இருக்கும், மூவி பேரடைஸ் ஒரு தியேட்டர். அங்கே வந்தார்னா விஜிபின்னு ஒரு குரல் கொடுப்பார். எங்கள் அப்பா வாசல் ஒரு பெஞ்சில் ஒரு 2 பேரும் உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசிட்டு போவாங்க. அது எப்படி எனக்கு அதை அவர் வெளிப்படுத்தினார்னா, நான் ஊரில் இருக்கேன்னு சொன்னேன் எங்கள் அப்பா இறந்தபோது, அது அடுத்த நாள் காத்தால் அவருக்கு மே 1 அவருடைய திருமண நாள். கணபதி ஹோமம் ஏதோ பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் பேப்பர் வச்சுருக்காங்க, அதில் நியூஸ் வந்திருக்கு இந்த மாதிரிட்டு. அப்படியே ஹோமத்தை கேன்சல் பண்ணார். நேராக இங்கே வந்துட்டார். பாடி வரக்கூடாதுல்ல, இப்போ வேணா இன்னும் வந்துட்டார். வந்தால் நான் இன்னும் வந்து சேரலை. உன் பையன் வர வரைக்கும் நான் உன் கையை பிடிச்சின்னு இருக்கேன்னு எங்கள் அம்மா கையை பிடிச்சின்னு அங்கேயே இருந்தார். எப்பேற்பட்ட மனுஷன் இருந்தாலும் நான் வந்துட்டேன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் போனார். ஸோ அது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாங்க. அது வந்து அதான் நான் என்னுடைய பல விஷயங்களுக்கு காரணம் எங்கள் அப்பாவோட குட்வில். அது ஸ்கூல் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பாவோட குட்வில். அதான் நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவேன், ரொம்ப கிளவர் எங்கள் அம்மான்னு சொல்லுவேன். யூஸ்வலாக இப்போ என் ஒய்ஃபுக்கு என்ன பேர்? சுதா மகேந்திரான்னு பேர். உங்கள் ஒய்ஃபுக்கு ஸோ லக்ஷ்மணன் பேர். ஆனால் எங்கள் அம்மா மிஸ்ஸஸ் ஒய்ஜிபின்னு தான் பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த நீ பெரிய ஆல்மா ஒய்ஜிபிங்கிற பிராண்ட் நேம் விடாமல் வச்சிருக்கப்பா. வணக்கம். நீங்கள் 2 பேரும் லெஜெண்ட்ஸ். என்ன சிரிச்சு பேசினா நீங்கள் தான் பெரிய லெஜெண்ட்ஸ். 2 பேரும் போத் ஆர் லெஜெண்ட்ஸ். நன்றி. நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃபேன்ஸ். தேங்க்யூ. பர்டிகுலர் ஒய்ஜிபி சார், உங்கள் ஒய்ஜி மகேந்திரன் சாருக்கு வந்து எங்கள் தலைவரோட ஃப்ரெண்டு நீங்கள். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தான் ஃப்ரெண்டு, கமல் சாரோட ஃப்ரெண்டு. ஓ, உங்கள் கமல் ஃபேனா நீங்கள்? வெரி குட் சார். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் ஈரோடு சார். ஓ, எப்பயுமே நீங்கள் ஃப்ரெண்டு எனக்கு. அதுவும் நீங்கள் அந்த மாநாடுக்கு கம்பேக் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம்.
தேங்க்யூ. மாடல் அந்த வில்லத்தனமான இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. நல்ல நடிகன். அதுக்கு வந்து எப்பாவது ஒரு தடவை வரும். அவர் ஒரு 8 வருஷம் முன்னாடி யுத்தம் செய்யல ஒரு கம்பேக் வந்து நல்ல அது வந்து இதில் வந்து அது மாதிரி வந்துட்டு இருக்கும். அது கடவுளோட அருள். அதுதான் அது ஒன்றும் நம்ம செய்கிற தொழிலில் ஒரு ஒன்று வந்து டெடிக்கேஷனுங்கிறத விட நமக்கு பிடிச்சி செய்யணும் அந்த தொழிலை. நமக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஏதோ நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னும். அதே மாதிரி கிளாசிக்காக சேம் ஈக்குவல் வந்து மார்க் ஆண்டனி பண்ண அந்த கிளாசிக் 80s மகேந்திரன் பார்க்க முடியுது மார்க் ஆண்டனியில். இப்போதான் சொல்லியிருந்தார் அது சார். அது பிரில்லியன்ட் சார். அது அந்த கெட்டப்பை பார்த்துட்டு வீட்டில் என் பொண்டாட்டி உள்ளே விட மாட்டேன்ட்டா. என்ன இது கட்ட பழைய ஃப்ளோ அப்படியே அந்த பழைய அந்த கமல் வால்யூம் சில சின்ன கமல் படத்தை பண்ணியிருப்பீங்க, அந்த காம்போஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் குரு நினைக்கிறேன். குரு நல்ல படம். குரு அப்புறம் சில படத்துல பண்ணிருப்பீங்க. அந்த சிவாஜி படம் கூட வெள்ளை ரோஜா அதுலயும் கூட பண்ணிருப்பீங்க. பொம்பளை வேஷம். மிகப்பெரிய விஷயம் சார். ரொம்ப பிளஷர் டு மீட். சித்ரா சார், நீங்க மிகப்பெரிய லெஜெண்ட். நீங்க மனோபாலாம் லெஜெண்ட் தெரியாம சுத்திட்டு இருந்தீங்க, சாதாரண மக்கள் சுத்திட்டு இருந்தீங்க. பட் மனோபாலா சார் மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியன்ல பார்த்துட்டு. உண்மைதான். மனோபாலா எப்படி தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால, ஒரு டைரக்டர்ல இருந்து மோஸ்ட் பிஸி ஆக்டர் ஆயிட்டார் கடைசியில். பெரிய விஷயம். ஆல்ரவுண்டர். மகேந்திரன் சார், ஒரு சின்ன கொஸ்டின் கேளுங்க சார். இப்போ உங்க சன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணான்னு சொன்னீங்களா, சம்திங் இப்போ என்ன பண்றாரு சார்? அவன் இஸ் ரன்னிங் இஸ் ஓன் ஸ்டுடியோ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ இங்கே கம்ப்ளீட்டாக. என்னுடைய வீடு இது பண்ணுறான். நீ காட் லாட்ஸ் ஆஃப் ரைட் நவ் இஸ் இன் பாம்பே இன் சம் ஒர்க். தசாவதாரம் ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணான். ரவிக்குமாருக்கும் கமலுக்கும் ஒரு பாலம் தான். தேங்க்யூ சார். சந்திப்போம். எம்ஜிஆரோட நெருக்கமாக பாடலைனாலும் கான்ட்ராஸ்டாக ஜெயலலிதாவோட நல்ல நெருக்கம் இல்லையா மகேந்திரன்? தான் எனக்கு எல்டர் சிஸ்டர். அப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏன்னா நான் அவங்க அம்மாவும் சித்தி எங்கள் ட்ரூப்பில் நடிக்கும்போது எனக்கு ப்ராபப்ளி 5 வயசு, அவங்களுக்கு அப்போ 7 வயசு 8 வயசு. ரிஹர்சலில் ஒன்றா தான் உட்கார வைப்பாங்க. சொப்பு விளையாடுற வயசுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. பட் அப்போவே எங்களுக்கு வந்து அவங்களோட பேசுகிறதுக்கு எங்களுக்குலாம் கூச்சமாக இருக்கும். இன்னும் இங்கிலீஷில் பொழுது கட்டுவோம் அப்போ இதை தப்பாக மாட்டிக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மாவும் சித்தியும் எங்கள் ட்ரூப் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கி வந்து அது பெருமையோடு சொல்கிறேன். எங்கள் நாடகக்குழு இந்த அடுத்த வருடம் வந்தால் 73 வருடம். 52 எனக்கு 2 வயசாக இருக்குது அப்பா ஆரம்பிச்சு. இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்னும் சாருகேசி வரைக்கும் போட்டுட்ருக்கோம். அப்போ 55 வந்து இவங்க 2 பேரும் ஹீரோயின்ஸ், சந்தியாவும் வித்யாவதியும். வித்யாவதிங்கிறது கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட். சினிமாவுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க அவங்கள சரியாகவே. ஸோ அப்போலேருந்து வந்து போனால் அந்த அவங்க மெட்ரிக் படித்த போது அவங்க 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நான் பண்ண மெட்ரிக். அவங்க நோட்ஸ் எல்லாம் வாங்கி நான் படிச்சிருக்கேன். ஷி வாஸ் ஃபர்ஸ்ட் இன் ஸ்டேட் இன் மெட்ரிக், ஐ வாஸ் 3rd இன் ஸ்டேட் மெட்ரிக். ஸோ அந்த பழக்கம் அந்த டைசன் அவங்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருந்தது மிஸ்ஸஸ் வைஜிபி. அதை சொல்லிகிட்டே இருப்பேன். மிஸ் அச்சீவ் ஆஸ் உமன்னு எனக்கு ஆசை வந்தது. ராஜமா உங்களை பார்த்தான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க சிஎம்எல்லாம் ஆனப்புறம் நிறைய சந்திக்க முடியல ஜாஸ்தி. அதுக்கு பல காரணங்கள். அது நம்ம வி டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு பாலிடிக்ஸ். பட் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த மதிப்பு எங்கள் ஃபேமிலிக்கு இருந்தது, த்ரூ அவுட் இருந்தது. அதனால தான் அந்த ஔவை அவார்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் பண்ணும்போது மிஸ்ஸஸ் வைஜிபிக்கு தான் கொடுத்தாங்க அந்த அவார்டு. ஸோ அது அவங்களோட நாங்களாம் எலிஃபென்ட்ஸ்டன் தியேட்டரில் எத்தனை சினிமா போயிருக்கோம், எல்லாம் ஓசி. ஏன்னா அப்போ அவங்க பெரிய ஸ்டார் கூட ஒட்டின்னு போட்டால் ஓசி. வணக்கம். வணக்கம். என் பேர் இப்போ கூட எங்கள் அப்பா உங்ககிட்ட பேசினாங்க. என் பேர் கௌஷிக்கு. எப்போ? ஒரு 1 மணி நேரம் முன்னாடி இருக்கும் சார். என் பேர் கௌஷிக். நான் சென்னையில் தான் வேலை பார்க்குறேன். சரிங்க. சிவாஜி மேனுடைய. சரி. ஆமாம். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 100 தடவையாவது சிவானந்தன் படத்தை பார்த்துருப்பாரு. மொத்த ஃபேமிலி பூரா மொத்த ஃபேமிலி நீங்க வந்துட்டாங்க. அருமை. சிவாஜி ஃபேமிலி. இதான் எங்க அண்ணன் கூட வெளிநாட்டுல இருந்து பேசினாரு உங்ககிட்ட. ஆமா பேசினாரு. அதான் அவர் தான் முதல்ல பேசினாரு. வைஜி சார், உங்ககிட்ட ஒரு 2 கேள்விகள். நீங்க சவால் படத்துல நடிக்கும் போது இந்த கமலஹாசன் சார்ட்ட எப்படி அந்த ரோல் பண்ணீங்க? உங்கள் நண்பன் பிபி ராஜா அது ரொம்ப ஈஸி சார். ஏன்னா எங்க 2 பேருக்குமே மெட்ராஸ் பாஷை பிரமாதமா வரும். அதே போல நல்லவனுக்கு நல்லவன்ல உங்களை மாதிரி அந்த ரோல் பண்ண முடியாது யாருமே. அதெல்லாம் ஒரு பீரியட். அதாவது சில பேருக்கு எல்லாம் அமையும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கு 6 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். 84 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு படம். நீங்க 90 பானா? வெரி குட். ஆமா சார். அந்த மாதிரி ரோல் உங்களால தான் பண்ண முடியும். கங்கராஜ் ஆஃப் தி லேசன்ஸ் ஆஃப் தி யுவர் ஆஃப் தி பிகேம் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் தி எய்ம் ஆஃப் தி அங்கிள் ஆஃப் தி ஆன்டிஸ் ஆஃப் தி கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்துட்டு சோலையிலா கட்டி ஜல்லி 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 உங்களால தான் பண்ண முடியாது. அது இந்த சீனை பத்தி அதை சொல்றதுனால ரொம்ப இல்லை. அது வந்து நாங்கள் ஸ்பாட்ல டெவலப் பண்ண சீன். பஞ்சு சார் வந்து உட்காந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி வைஜியம் உங்க கற்பனை ஓடி அந்த சீன்ல
அப்படி உட்காந்து நான், ரஜினி, பஞ்சு, ராதிகா பேசி பேசி பண்ண சீன் அது. அதனால ஞாபகப்படுத்திட்டாரு அது நல்லா. சித்ரா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. உங்களது நிறைய படம் நான் பார்த்திருக்கேன். நீங்க அந்த அந்த அதாவது குறிப்பிட்ட படம் சொன்னா அந்த கிரியில மெயினா கிளைமேக்ஸ்ல நீங்க பேசுவீங்க. ஆமா, உங்க அக்கா வச்சு பேக்கரி வாங்கலாம், வெரி கிளவர் அப்படின்னீங்க. அவரும் ஒரு சகலகலா வல்லவன் தான். பிரஸ் ஜேர்னலிஸ்டா ஆரம்பிச்சு நடிகராய் இன்னைக்கு டாப் ப்ரொடியூசராய் திருப்பி யூடியூப் சேனல் வரைக்கும் வந்துட்டார் அவர். சீன் த ஃபுல் கேமட் ஆஃப் சினிமா. அதே போல பாஸ்கர் பாஸ்கர் உங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. இப்பதான் பிரதர் சொன்னாரு, அதுதான் உங்களுக்கு கால் பண்ணி பேசலான்ட்டு. நன்றி 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 நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப உங்க 2 பேரும் பேசினாரு, ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். தேங்க்யூ சார். உங்க ட்ரூப்பை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான நபரை பத்தி பேசி ஆகணும். ஷோ. ஆஹா, அது வந்து இன்னைக்கெல்லாம் ஷோ இல்லையே. நான் இன்னைக்கு கூட வருத்தப்படுறேன். நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. சரியான கமெண்ட்ரி சரியான சமயத்தை கொடுக்கிறது. ஷோ வந்து அகெயின் ஷோ ஃபேமிலியில் ஒருத்தர். அவருக்கு வந்து ஃபேவரட் எங்கள் அம்மா தான். ஆமாம். அவர் எந்த அளவுக்கு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்து ரிஹர்சல் நடக்கும்போது ஃப்ரிட்ஜை திறந்து ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் பாதி பாதி கடிச்சு உள்ளே வச்சுட்டு போயிடுவார். எங்கள் அம்மா வந்து யார் அது ரிஹர்சல் வந்து பண்ணுதுன்னு இவரு சேர்ந்து யார் அது ராஜம்மா கோச்சுக்கிறா, எதுக்கு ஆப்பிள்லாம் கடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். ஏன்னா நீ தானா அப்படின்ட்டு அந்த மாதிரி எங்களோட விளையாடினவர். பட் பிரில்லியன்ட் பிரெயின், அப்போவே தெரியும். அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் பிரெயின். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் நாகேஷாவது வந்து போவார். எங்கள் ட்ரூப்லேயே இருந்தார் அண்டர் செக்ரட்டரிக்கு. அண்ட் எங்கள் ட்ரூப்பில் இருக்கும்போது தான் அவருக்கு ஜெயலலிதாவோட பரிச்சயமே ஆச்சு. அண்டர் செக்ரட்டரிங்கிற நாடகத்தில் அவர் ஹீரோ, ஜெயலலிதா ஹீரோ நடித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நடித்தது உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ட்ராமாவில் வில்லன். அந்த ஜெயலலிதாவை மர்டர் பண்ணுறது அவர் தான் அந்த படத்தில் ட்ராமாவில். அதான் சொன்னேன், வில்லனா வந்து ஹீரோவாக வந்துட்டோம் பாரு உனக்கு நான் சொல்லுவார் அதை. அண்ட் அவரோட அட்வைஸராகவும் இருந்தார் கடைசியில் வரைக்கும். ஸோ வந்து அது டிலைட்ஃபுல் டு பி வித். அது ரொம்ப, அதாவது அவர் சொல்கிற மேட்டர், சொல்கிற இது அப்போல்லாம் வெறும் நடிகனாக தான் இருந்தார் எங்கள் ட்ரூப்பில். இருந்தாலும் அவருடைய ஒப்பீனியனுக்கு நாங்கள் ரொம்ப வேல்யூ கொடுப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாலாம் வந்து கேட்பா, என்னடா ஃபீல் பண்ணுற நீலாம் கேட்பா. அந்தளவுக்கு அவர் க்ளோஸாக இருந்தார். என்ன அவரோட பிரெயின்ஸை பற்றி நம்ம சொல்லணுமா? எதையுமே, அதாவது அவர் தைரியமாக சொன்ன மாதிரி இன்றைக்கி யாரும் சொல்ல முடியாது. கரெக்ட். ஆனால் அவரை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி சொல்லியிருக்காரு அவர் வார்த்தைகள் இல்லையா? அந்த மாதிரி போடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா மாட்டிக்கிறோமே இன்றைக்கி போய். பட் அவர் எத்த வேணாலும் சொன்னார். பட் அவர் சொல்லும்போது அவர் வாயிலேருந்து வரைச்ச ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் யாரை விமர்சிக்கிறாரோ அவங்களே ரசிப்பாங்க. அதுதான். அவர் முதல் நாள் கலைஞர் விமர்சிப்பார், மறுநாள் பார்த்தா கலைஞரோட பேசிட்டு இருப்பார். ஆமாம், அந்த அளவுக்கு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லை. அவர் கலைஞரே சொல்லி அவரை பற்றி அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அங்கே கலைஞரோட சகிப்புத்தன்மையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்ல. எம்ஜிஆரையே எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. கடைசியில் எம்ஜிஆர் படங்கள் தான் மெயினாக பண்ணார் அவர். எம்ஜிஆருக்கு அவருக்கு அந்த அளவு நட்பும். அது ட்ரூப்பில் அது ஒரு கோல்டன் பீரியட். இந்த பக்கம் அந்த பக்கம் நாகேஷ், இதெல்லாம் பார்த்ததெல்லாம் பெரிய விஷயம். வணக்கம், சொல்லுங்க சார். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. ஒய்ஜி சார்ட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ஸோ இந்த உன்கண்ணீர் நீண்டு வழிந்தாலும் ஒரு படம் சார். ஆஹா, ஞாபகம் வச்சிருக்கீங்களே, நல்ல படம். எக்ஸலண்ட்டான ஒரு மூவி சார் அது. அதில் ஒரு ஆக்டிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப அது ரொம்ப இதாக பேசினாங்க. அப்போது பாலு மகேந்திரா டைரக்ஷன். ஒரு பக்கம் சக்க பொங்க ஜங்கு சக்கன்ற ஒரு இருந்தால் கூட, ஆனால் உன்கண்ணில் இருந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வேறு எந்த படத்துலையும் பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்கும். படால் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடிக்கவே இல்லை நீட்டு. அதே மாதிரி இந்த பரீட்சைக்கு நேரம் மேட்ச்ல வந்து அது ரொம்ப எங்க பக்கத்து தெரியல. ஆனா 2 கிளைமேக்ஸ் பார்த்தேன் சார். ஒண்ணு நீங்க வந்து பரீட்சையில ஜெயிச்சிடுற மாதிரியும், இன்னொன்னு தோல்வி விட்டுற மாதிரியும், 2 மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் நான் பார்த்தேன். அது அப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். அந்த எண்டு ட்ராஜடியாக இல்லாமல் ஒரு ஹாப்பியாக முடிச்சிருந்தோம்னா அது வந்து 200 நாள் ஓடி இருக்கும் அந்த படம். நாடகத்தில் அது உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். நாடகத்தில் 2வது கேரக்டரும் இறந்து போகிற மாதிரி தான் காமிச்சோம். எதுக்காக சொன்னோன்னா, அவன் தானே இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரோட சாவுக்கு காரணமாக இருந்தான். ஸோ ஒரு பொய்டிக் ஜஸ்டிஸ் வரணும்னு. நாடகத்தில் அதோட இம்பேக்ட் அவ்வளோ பெருசாக ஆடியன்ஸை ரீச் ஆகலை. தான் சொல்கிறேன், நாடகம் நம்ம தள்ளி இருந்து பார்க்குற விஷயம் இல்லை. நான் டெத்துலாம் அப்படியே லைட் கர்டன் வந்துடும். ஆனால் சினிமாவில் சிவாஜி சார் அதை நம்ம அடியில் போட்டு அந்த இம்பேக்ட் 2வது தரம் பண்ண போது ஆடியன்ஸால் அதை சகிச்சிக்க முடியல. அதனால தான் ஒரு வாரம் தள்ளி அவங்க திருப்பி ஓகே ஆறா மாதிரி காமிச்சாங்க. நான் அதை வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி அதை திருப்பி நான் நாடகமாக போட்டேன். நான் அப்போ வந்து சிவாஜி ரோல் நான் பண்ண ரோலில் வேற ஒருத்தன் பண்ணான். அப்போ நாங்கள் அந்த ஹாப்பி எண்டிங் தான் வச்சுருந்தோம். அதனால தான் சொன்னேன், அதை ரீமேக் பண்ணால் நீங்கள் நல்லா போகணும்.
அப்போ வந்து ரெண்டு முடிவு வச்சுருந்தாங்க. அந்த ஹாப்பி முடிவை முதலையே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது ஒரு 200 டே பிக்சர். அது எதுக்கு சொல்றேன் சார், அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா 10th பப்ளிக் முடிச்சுட்டு அந்த படத்தை பார்த்தேன். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ராஜடி, அப்புறம் வந்து மாத்திட்டாங்க சொன்னாங்க, அது வரவே இல்லை எங்க ஊருக்கு. ஸோ அதனால ஸோ விஷஸ் சார், ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் ட்ரூப்பில் பட்டு மாதிரியே அடுத்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு ஏஆர்எஸ். ஏஆர்எஸ் அதாவது எப்படி அந்த காலகட்டங்களில் வைஜிபிக்கு அது ஒரு வலது கை பட்டு இருந்தாரோ, அந்த வலது கை போனோன்னா டக்குன்னு இன்னொரு வலது கை வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அது ஏஆர்எஸ். அவரும் வந்து ஒய்ஜிபியால் கண்டுபிடிக்கப்பட்டவர். எங்கள் சித்தப்பா ஃபிலிப்ஸில் இருக்கும்போது கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு அவர் அவ்வளோ நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத இல்லை அவருக்கு இல்லை ஷோ தான் சொல்லுவாராம் அவர்கிட்ட. கிரிக்கெட் ஆடும்போது நான் 5 மணிக்கெலாம் போயிடுவேன், யூஏயில் போய் நான் ரிஹர்சல்ஸ் போனேன். இதுதான் ட்ராமா, இவனுக்கு தெரியாது என்ன ஜாலி தெரியுமா அதுன்னு அதை பற்றி முதல்ல சொன்னது அவர் தானே. அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸில் நடிக்க ஆரம்பித்து எங்கள் சித்தப்பா ஆக்ஷன் இருந்தபோது அது என்னமோ தான் சொன்னேன், ஒய்ஜிபி வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. ரியல் டேலண்ட் வந்தால் அவர்கிட்ட ஒட்டிக்கும். அதே மாதிரி அவங்களை ப்ரமோட் பண்ணுறதுலையும் தன்னை தாழ்த்திக்கிட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணுவார். ஏஆர்எஸ் வந்தப்புறம் முக்கியமான ரோல்கள்லாம் ஏஆர்எஸ் நானும் மௌலி பண்ணுவோம். எங்கள் அப்பா அப்படியே சப்டியூடாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் அதை ஃபீல் பண்ணவே இல்லை. டேய் கடைசியில் என்னடா சொல்லிட்டு போகிறோம், வைஜிபி ட்ராமா பிரமாதம் தான் சொல்ல போகிறேன், அது போதுண்டா எனக்குன்னு வர. ஸோ அப்படி தான் ஏஆர்எஸ் இன்னி வரைக்கும் அது ஹீ இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, அதில் ஒன்றும் டவுட் ஆகிடும். அண்ட் என்னை ஓரளவுக்கு நான் வந்து எங்கள் அம்மா வந்து நீ கூடாது படிப்பு கெட்டு போகுதுன்னு சொல்லி என்னை நாடகம்லாம் கூடாதுன்னு சொன்ன போது எங்கள் அம்மாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி என்னை படிக்கூடாமல் கெடுத்தது ஏஆர்எஸ் தான். இல்லை பட் உங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப க்ளோஸ். மௌலி நானும் காலேஜில் ஒன்றா இருந்தேன். எனக்கு நான் சேர்ந்த வருஷம் தான் நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அப்போ மௌலி 3rd இயரில் இருக்கானும் போது நான் எங்களுடைய பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்து நீ ரீரைட் பண்ணுன்னு சொல்லி அதுலேருந்து 5 வருஷம் ஒன்று பெஸ்ட் ஆக்டர் மௌலி இல்லை பெஸ்ட் ஆக்டர் வைஜிபி இப்படியே போட்டு கலந்து அந்த பீரியட்லேயே நாங்கள் ட்ரூப்பில் சேர்ந்துட்டோம். அது வைஜிபி ஏஆர்எஸும் சேர்ந்து போன புத்தால்தனம். நமக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் எடுத்து ட்ரூப்பில் போட்டு தான் அந்த ஃப்ளைட் 172 அடி தூக்கி ஃப்ளைட் வேறு லெவலில் போயிடுது. அதுலேருந்து அவரும் திரும்பி பார்க்கல, நானும் திரும்பி பார்க்கல. அந்த மாதிரி இட் வாஸ் யூஏ வாஸ் தி ஹோம் கிரவுண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நிகழ்ச்சி நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து விசில் வந்து ரொம்ப அழகாக பாடுவீங்க. ஆமாம், ஒரு சாங்கை விசில் பண்ணிட்டு முடிக்கலாம். நான் வந்து உங்களுக்கெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விசில் அவே யுவர் வரியேஷன் போடுங்க. அதில் ஒரு 10 பாட்டு நான் வந்து எம்எஸ்விக்கு ட்ரிபியூட்டாக பண்ணேன். என்னுடைய பாக்கியம் அவர் இருந்தார், அதை அவர் ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பியை இளையராஜா வாங்கிட்டார். அது ஒரு பெரிய விஷயம். அதில் எல்லாம் அவர் சாங்ஸாக வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் ஜாஸ்தி இது ஹிட் ஆகலை அதனால் சொல்கிறேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். பேக்ரவுண்டு யாரும் கிரேட். அப்படியே அது பாடுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு. அதே எவ்வளோ நான் ப்ராக்டிஸ் இதெல்லாம். அதாவது சின்ன வயசில் ரேடியோ பக்கத்துலேயே உட்காந்து நிறைய ரஃபி சாங், எனக்கு முகமது ரஃபின்னா தெய்வம், அந்த மாதிரி ஒரு வாய்ஸு. அண்ட் எம்எஸ்வி சாங்ஸ் தான் கேட்பேன், கூட பாடி பார்ப்பேன். ரேடியோலேருந்து யாராவது என்ன அடிப்பாங்க போல்றது, என் குரல் அவ்வளோ குரல் ஒன்று பாடுற குரல் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இது எப்படி இந்த சாங்கை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு விசில் பண்ண ஆரம்பித்தேன். ரேடியோவோட சேர்ந்து சின்ன வயசுலேருந்து. அப்போல்லாம் திட்டுவாங்க வீட்டில், விசில் அடிக்கிற தப்புன்னுவாங்களே நம்மளெல்லாம். அதை பண்ண அது என்னமோ ஒரு மாதிரி டெவலப் ஆகிட்டு எல்லா நுணுக்கங்களும் வருது. அண்ட் இன்னொன்று எம்எஸ்வி என்கிட்ட சொன்ன ஒரு அதே என்கிட்ட எவ்வளோ பெரிய பேர்கிட்டலாம் பாராட்டு வந்து அவர் என்ன விசில் வித்வான்னு கூப்பிடுவார்.
அவர் என்ன சொன்னார், நீ விசில் அடிக்கும்போது அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதுக்கு. வெறும் டியூனை மட்டும் விசில் அடிக்கலை, அந்த வார்த்தைகளை விசில் பண்ணுற நீ, அதனால தான் தத்ரூபமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் எனக்கு இதெல்லாம் அதுவும் எம்எஸ்வி பாட்டு மட்டும் தான் எனக்கு அப்படி வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாவம் அப்படியே இருக்கு, பெரிய விஷயம். அது அந்த காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப நல்லா வரும். அது நான் என்னை தனியாக நான் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு இந்த பாட்டெல்லாம் ஜாலியாக விசில் போட்டு வீட்டில் இருப்பேன், அவ்வளோதான். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்ததுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து ஒய்ஜி மகேந்திரனுடைய அந்த ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, நிச்சயமாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு புத்துணர்ச்சி காரணம் சொல்லணும். சித்ரா காரியம் தான், அவ்வளோதான். 2வது பல நல்ல நல்ல தகவல், இது வரைக்கும் உங்களுக்கு கேட்டறியாத பல தகவல்களை இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் மகேந்திரன் பகிர்ந்துக்கிட்டார் நம்மக்கிட்ட. ஆனாலும் உங்கள் எல்லாருக்கும் வந்து சின்ன வருத்தம் இருக்குன்னா எல்லாராலையும் பேச முடியல அப்படின்னு. அதுக்கு முக்கியமான விஷயம் கால அவகாசம். 2 மணி நேரத்தில் நம்மளால் எத்தனை பேரை தொடர்பு கொண்டு பேச முடியுமோ அவங்க எல்லாரோடும் பேசணும். நிச்சயமாக அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்போ நம்ம பேசுவோம். உங்கள் சார்பாக, டூரிங் டாக்கீஸ் சார்பாக ஒய்ஜி மகேந்திரனுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மகேந்திரன். தேங்க்ஸ் டு சித்ரா லக்ஷ்மண். ரசிகர்கள் இன்னும் என் மேலே இவ்வளோ அன்பும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்கிறது எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தருது. அப்படியே இத்தனை டயலாக் ரிப்பீட் பண்ணுற அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. இன்னும் புதுமையான ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை வருது. எல்லாருக்கும் உங்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். இந்த சாருகேசிங்கிற படம் வந்தபோது நான் சொன்னேன், கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு சினிமா அது. அதை தயவுசெய்து குடும்பத்தோடு பாருங்கள், ரசிப்பீங்க நிச்சயமாக. அது என்னுடைய இந்த வருஷத்தோட லட்சிய படம். அந்த ஒரு நல்ல செய்தியோட உங்ககிட்ட தேங்க்ஸ் ஃபார் ஹேவ் கிவிங் மீ a lovely time. வாழ்த்துக்கள். பழைய ஃப்ரெண்ட், ரொம்ப பழைய ஃப்ரெண்ட். ரொம்ப ஃபார்முலாலாம் சொல்லிக்கிறோம், பட் நாங்கள் இப்படிலாம் பேச மாட்டோம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.